உங்களுக்கு கையில விரல்கள்ல வந்து தம்ப், இண்டெக்ஸ் ஃபிங்கர், நடுவிரல், ரிங் ஃபிங்கர் பாதி வரைக்கும் வந்து எரிச்சல், வலி, மதமதப்பு, ஊசி குத்துறது போல வலி இருக்கு, கரண்ட் ஷாக் அடிச்சது போல வலி இருக்கு. முக்கியமா ராத்திரி வந்து அதிகமா இருக்குன்னா இந்த லெவல்ல ரிஸ்ட் லெவல்ல மீடியன் நர்வ்னு சொல்லுவோம். அந்த நரம்பு அந்த இடத்துல அழுத்தப்படுறதுனால ஏற்படுற கார்பல் டனல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். நான் டாக்டர் ஜே சுதாஸ், ஷாலோம் பிசியோதெரபி, திருவண்ணாமலை. இந்த வீடியோல கார்பல் டனல் சிண்ட்ரோம் பத்தி சொல்ல போறேன். இந்த பிரச்சனை எதனால வருது, யாருக்கு வருது, இந்த பிரச்சனைக்கு எந்த மாதிரியான எக்ஸசைஸ் வந்து செய்யலாம், அட்வான்ஸ் பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமா இதை சரி பண்ண முடியுமாங்கிறத பத்தி நான் சொல்றேன். இந்த கார்பல் டனல்னு சொல்றது வந்து நம்ம மணிக்கட்டுல இந்த நடுப்பகுதியில இந்த இடத்துல வருதுங்க. இந்த இடத்துல வந்து அந்த மீடியன் நர்வ் அப்படின்னு ஒரு நரம்பு வருது. அந்த நரம்பு இந்த இடத்துல இருக்கிற டிஷ்யூஸ் வந்து ரொம்ப திக்காகிறதுனாலயோ சில இன்ஃப்ளமேஷன்னால அந்த இடத்துல வீக்கம் வர்றதுனால அந்த மீடியன் நர்வ் வந்து கொஞ்சம் அழுத்தம் ஏற்படுது. அப்படி அழுத்தம் ஏற்படுறதுனால தான் இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம் சொல்றோம். இதனால வலி வந்து கை விரல்கள் முக்கியமா வந்து தம்ப், இண்டெக்ஸ் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், ஹாஃப் ஆஃப் த ரிங் ஃபிங்கர் இது வரைக்கும் வந்து பரவலா வரும். இந்த வலி வந்து ஊசி குத்துறது போல இருக்கும், எரிச்சலா இருக்கும், கரண்ட் ஷாக் அடிச்சது மாதிரி இருக்கும். இந்த விரல்கள்ல வந்து மதமதப்பும் இருக்கும். இந்த நரம்பு எதனால அந்த கம்ப்ரெஷன் ஆகுதுன்னா, நிறைய பேர் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வரும், பிரெக்னன்சி டைம்ல லேடிஸ்க்கு வரும், ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு வரும், அத்லெட்டிக் பர்சன்ஸ் அதாவது ரிப்பீட்டடா வந்து கைக்கு வந்து ஆக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க, லைக் டைப்பிங் பண்றவங்க, டிரைவிங் பண்றவங்க, டூல்ஸ் அதிகமா மெக்கானிக்கல் டூல்ஸ் அதிகமா யூஸ் பண்ணி ஒர்க் பண்றவங்க, இவங்களுக்குலாம் வந்து இந்த கார்பல் டனல்ல வந்து இந்த மீடியன் நர்வ் கம்ப்ரெஷன் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. இந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா போறவங்களுக்கு மசில் வேஸ்டிங் இருக்கும். அதாவது இந்த தம்ப் ரீஜன்ல இருக்க இந்த மசில்ஸ் வந்து நிறைய வேஸ்டிங் ஆயிரும். வேஸ்டிங் ஆகி இந்த ரெண்டு கைக்கும் நீங்க கம்பேர் பண்ணி பாக்குறப்போ இந்த கையில வந்து மசில் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப வேஸ்டிங் ஆயிருக்கும், தீனார் மசில்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே போல இந்த ஃபிங்கரோட மூவ்மெண்ட்டும் வந்து குறைஞ்சிருக்கும், வீக்னஸாகவும் இருக்கும், இந்த மசில் பவர் வந்து குறைவா இருக்கும். இந்த அளவுக்கு சிவியரா பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து சில சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸை எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும், ஒரு கீ யூஸ் பண்ணி டேர்ன் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றப்போ அவங்களுக்கு ஃபிங்கர் மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த மீடியன் நர்வ் கம்ப்ரெஷனால கார்பல் டனல் சிண்ட்ரோம் தான் இருக்கா அப்படின்னு நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறதுக்கு ஒரு சிம்பிளான டெஸ்ட் வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பேலன்ஸ் டெஸ்ட். இது உங்களுக்கு எந்த கையில வலி இருக்கோ அந்த கையோட மணிக்கட்டை நல்லா மடக்குங்க. எந்த அளவுக்கு மடக்க முடியுமோ மடக்கிட்டு ஒரு 60 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. இப்படி 60 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்றப்போ உங்களுக்கு வலி வந்து எரியிற மாதிரியோ கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரியோ மதமதப்போ அதிகமா வந்து விரல்கள்ல வந்து பரவலா தெரியும். வந்து டினல் சைன் சொல்லுவோம். இது வந்து எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த கார்பல் டனல் ரீஜன்ல வந்து நல்ல கையால டேப் பண்ணுங்க. நீங்க அப்படி டேப் பண்றப்போ வலி வந்து அதிகமா பரவலா தெரியும், விரல்கள்ல வந்து மதமதப்பு கூடுதலா தெரியும். அந்த இடத்துல வந்து கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி வலி வந்து நான் சொன்ன மாதிரியான விரல்கள்ல பரவலா தெரியும். டர்கன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். வலி இருக்க இடத்துல உங்க ரெண்டு விரலோட தம்பால நல்லா ப்ரெஷர் பண்றப்போ பேஷண்ட்டுக்கு வந்து வலி வந்து விரல்கள்ல வந்து அதிகமா பரவுறது வந்து ஃபீல் பண்ண முடியும். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு டாக்டர்ஸ் டயக்னோஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க, இல்ல உங்களுக்கே தெரிய வருது அப்படின்னா இந்த ப்ராப்ளத்துக்கு ஈஸியா வந்து அந்த நர்வை கிளாஸ் பண்றதுக்கும் ஃப்ரீ எக்ஸசைஸ் வந்து நான் இப்போ சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து மீடியம் நர்வ் கிளாஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மீடியம் நர்வ் வந்து அந்த கார்பல் டனல்ல நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த டிஷ்யூஸோட அழுத்திட்டு இருக்கிறத வந்து அந்த நர்வை வந்து லூஸ் பண்ற எக்ஸசைஸ். இது வந்து இது போல வந்து ஒரு சவுத்துல வந்து நல்லா கையை விரிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த கையில தான் வந்து இந்த லெவல்ல வலி வந்து பரவலா வந்து இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாத்துக்கும் வருது அப்படிங்கிறப்போ இந்த கையை வந்து விரல் நல்லா விரிச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு கை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கணும். மெதுவா இந்த கையை வந்து கீழ் நோக்கி அப்படியே திருப்புங்க. ஃபிங்கர்ஸ் நல்லா விரிச்ச மாதிரியே கீழ் நோக்கி திருப்புங்க. திருப்பிட்டு இந்த பாம் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ற மாதிரி நல்லா அழுத்துங்க. நீங்க இப்படி அழுத்தும் போது உங்களுக்கு இந்த ரிஸ்ட் மணிக்கட்டு லெவல்ல வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். இதை நல்லா ஃபீல் பண்ணிட்டு தலையை வந்து நல்லா இந்த பக்கம் சாயுங்க. இதை வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுங்க, ரிலாக்ஸ். இப்படி செய்யும் போது உங்களுக்கு அந்த மீடியம் நர்வ் வந்து நல்லா கிளாஸ் ஆகி கொஞ்சம் நல்லா லூஸ் கொடுக்கும், உள்ள இருக்க அழுத்தம் வந்து ஃப்ரீ ஆகும். 3 to 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க. திரும்பவும் சாயுங்க. ஒரு 3 to 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க. இதை போல வந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷன் செய்யறப்போ அந்த மீடியம் நர்வோட டைட்னஸ் நல்லா ரிலீஸ் ஆகும், உள்ள இருக்க அந்த டிஷ்யூஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடும். இதுக்கு சில ஃப்ரீ எக்ஸசைஸும் இருக்கு, அதுவும் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் செய்யுங்க.
எந்த கையில் வந்து வலி இருக்கோ அந்த கையை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு ரிஸ்ட் ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் மூவ்மெண்ட்னு சொல்லுவோம். மணிக்கிட்ட வந்து மடக்கி மடக்கி மூவ்மெண்ட் வந்து ஒரு 30 ரிப்பீட்டேஷனோ இல்லை 50 ரிப்பீட்டேஷனோ உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் செய்யலாம். அடுத்தது வந்து ஃபிங்கர்ஸை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி மூடி மூடி திறக்கணும். இதுவும் வந்து ஒரு 30 to 50 ரிப்பீட்டேஷன் வந்து செய்யுங்க. அடுத்தது வந்து ஃபிங்கர்ஸ் எல்லாத்தையும் டச் பண்ற மாதிரி நல்லா விரிச்சு விரிச்சு செய்யுங்க. இதுவும் வந்து ஒரு 30 to 50 ரிப்பீட்டேஷன் வந்து செய்யுங்க. அடுத்தது வந்து விரல்கள் எல்லாத்தையுமே நல்லா விரிச்சு விரிச்சு வந்து க்ளோஸ் பண்ணுங்க. இதுவும் வந்து ஒரு 30 to 50 ரிப்பீட்டேஷன் வந்து செய்யுங்க. இவருக்கு கார்பல் டனல் சிண்ட்ரோம் தான். அதனாலதான் வந்து கையில வந்து பரவலா வலி இருக்கு, கையில எரிச்சலா இருக்கு, ஊசி குத்துறது போல, கரண்ட் ஷாக் அடிச்சது போல, கை மதமதப்பா இருக்கு, விரல்கள் வந்து வீக்னஸா இருக்கு. இந்த கண்டிஷனுக்கு வந்து இப்ப நான் சொன்ன எக்ஸசைஸ்லாம் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு நீங்க செய்யுங்க. எங்களோட சென்டர்ல ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிவியரா இருக்கு, இதுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. இந்த கண்டிஷனுக்கு நாங்க பிசியோதெரப்பில சில அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வச்சிருக்கிறோம். அந்த மீடியன் நர்வோட டைட்னஸை வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி அந்த ஃபேஷியால இருக்க டைட்னஸ்லாம் நல்லா அந்த டிஷ்யூஸை வந்து நல்லா ஃப்ரீ பண்ணுவோம். உள்ள இருக்கிற வீக்கத்தை குறைக்கிறதுக்கு, இன்ஃப்ளமேஷன் நல்லா குறைஞ்சதுன்னா அந்த நர்வ் கம்ப்ரெஷன் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகும், பேஷண்ட்ஸுக்கு வந்து வலி குறையும். ஷாக் வேவ் தெரப்பி, லேசர் தெரப்பி, அல்ட்ராசோனிக் தெரப்பி, இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. அது மூலயமா உள்ள இருக்க இன்ஃப்ளமேஷனை குறைச்சிருவோம். அந்த டிஷ்யூஸ்ல இருக்க திக்கா இருக்கிற டென்ஷனை வந்து நல்லா ரிலீஸ் பண்ணி நர்வை வந்து ஃப்ரீ பண்ணி அதுக்கப்புறம் மொபிலைஸ் நல்லா நர்வ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த டீனார் மசில்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கும் அந்த மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகி நல்லா ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு உண்டான எக்ஸசைஸ் வந்து சொல்லி தருவோம். நீங்களும் இதை போல பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். உங்களுக்கு ஏதாவது டயக்னோஸ்டிக் டெஸ்ட் சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் பண்ணிருக்கீங்கன்னா அந்த ரிப்போர்ட்ஸ் எனக்கு அனுப்பி வைங்க. எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. இந்த ப்ராப்ளத்துலேருந்து உங்களுக்கு நல்லா ரெக்கவரி கொடுக்கறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ.